கீழடியும் நாலடியும் மட்டும் சொல்லவில்லை தமிழின் பெருமையை, கீழடியும் சேர்ந்தே சொல்லுதடா தமிழ் அருண்மையை என்று தமிழரின் வரலாற்றை அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்துச் செல்ல 18 கோடி ரூபாய் செலவில் உலகத்தரம் வாய்ந்த கீழடி அருங்காட்சியகம். ஒரு முறை சட்டமன்றத்தில் கலைஞரையா தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவிலின் கருவறைக்கு செல்ல முடியவில்லையே என்று பேசிக் கொண்டிருந்த பொழுது எதிர்கட்சி உறுப்பினர் ஒருவர் கேட்டாராம், கோயிலுக்கே போகாத கலைஞரையாவுக்கு இதை பத்தி என்ன கவலைன்னு. அதற்கு கலைஞரையா கூறுகிறார், ஏயா கொலை செஞ்சவன் மட்டுமா கோட்டுக்கு போறான், வாதாடுறவனும் கோட்டுக்கு போய்தானு. இப்படி கோயிலில் அனுமதி மறுத்த இந்த சனாதனங்களுக்கு அனைவரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தால் இனி கருசுமக்கும் பெண் கூட கோவிலின் கருவறையில். இதில் தேர்வானவர்களில் 3 பேர் பெண்கள். பசியோடும் நோவோடும் அந்த பிள்ளைகளுக்கு ருசியோடும் அன்போடும் உணவளித்தது எங்கள் முதல்வர் ஐயாவுடைய காலை உணவு திட்டம். அடுப்பங்கரையில் முடங்கிய பெண்களின் கனவுகளை படுப்பங்கரையில் உயர்த்தி பிடித்தார் நம் தளபதி. அதுதான் நம் புதுமை பெண் திட்டம். மருந்துக்காக மக்கள் இந்த காலம் மலையேறியது, விருந்து போல மருத்துவம் நம் வீட்டு வாசலில் தேடி வந்தது. அதுதான் மக்களை தேடி மருத்துவம். யமனை வாசலிலே நிறுத்தி நம் உயிரை காத்த நம் முதல்வர் ஐயாவுடைய இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. ஆமையை காக்க ஓட்டை படைத்த இறைவன் மனிதனை காக்க ஒரு வீட்டை படைக்கவில்லையே என்ற மனக்குறையே நம் முதல்வருக்கு. எனவே 2030க்குள் குடிசையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர் கொண்டு வந்தார் ஒரு சட்டம். அதுவே கலைஞரின் கனவுள்ள திட்டம். தமிழகத்துல நான் மட்டும் முதல்வர் அல்ல, தமிழகத்துல பிறந்த ஒவ்வொரு இளைஞர்களுமே முதல்வர் தான் என்பதை உணர்த்த அவர் கொண்டு வந்தார் ஒரு சட்டம். அதுவே நான் முதல்வன் திட்டம்.